இந்த வருகையில் நான் போகணும், நான் என்ன செய்யணும்னு ஒரு நீங்க கேட்டீங்கன்னா, இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்படணும். இயேசுவை என் உள்ளத்தில் வாரும், என் பாவத்தை மன்னியும், உம்முடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு நீங்க ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் உங்கள் பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் ரட்சிப்புக்கான ஒரே வழி. உங்கள் கிரியினால் ரட்சிப்பு வராது, கிருபையினால் மட்டும்தான் ரட்சிப்பு வரும். அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஒருவேளை நான் ரட்சிக்கப்பட்டு ரொம்ப நாள் ஆச்சு, பின்மாற்றத்துல இருந்தேன், ஆண்டவரோட தூரம் போயிட்டேன், இன்னைக்கு மீண்டும் ஆண்டவர் உனக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரோட ஒப்புரவாகுங்க. இளையகுமார் மாதிரி திருப்பி வந்தா கர்த்தர் மீண்டும் உங்களை வீட்டுக்குள்ள அழைத்து கொண்டு போக வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், சபைக்கு வர நான் என்ன செய்யணும் அப்படின்னா, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். ஞானஸ்நானம் எடுக்காம வருகையில போகவே முடியாது. ஒரு கூட்டம் சொல்லிட்டு இருக்குது, குழந்தையிலேயே ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், இன்னொரு வாட்டி எடுக்கணுமா? ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம். எப்போ ஞானம் வரும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எப்போ கர்த்தருக்கு பயப்படுவோம்? தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்ப ஞானஸ்நானம் எப்ப எடுக்கணும்? கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகி இனி பாவம் செய்ய மாட்டேன் அறிக்கை செய்து பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழுதல், இந்த ஞானஸ்நானம் எடுக்கணும். இதை எடுத்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும். கல்லை எடுத்தானா அப்படின்னு ஒரு குரூப் கேட்கும் உட்காந்துக்கிட்டு, பெரிய அறிவாளி மேதாவி, மற்றதெல்லாம் கரெக்டா செஞ்சுட்டா மாதிரி. இதுக்கு மட்டும் ஒரு கேள்வி, கல்லை எடுத்தானா? அது கேட்கிறவன் என்னை பொறுத்த வரைக்கும் கல்லன் தான். கேட்கிறவன் யாரு? கல்லன். பக்கத்துல தொங்குற இயேசுநாதர் எடுத்தாரா இல்லையா? நீ யாரை ஃபாலோ பண்ற? இயேசுநாதரையா கல்லனையா? கல்லன் பரதேசிக்கு போனா, இயேசுநாதர் பரலோகத்துக்கு போனாரு. நீ பரதேசிக்கு போனவா பரலோகத்துக்கு போகணுமா? இன்னைக்கு ஒரு குரூப் உட்காந்து பெரிய மேதாவித்தனமான ஒரு கேள்வி, அறிவுபூர்வமா ஒருத்தர் என்கிட்ட கேள்வி கேட்டாரு, நீங்க ஏன் குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு. இல்லையே, ஞானம் வந்த பிறகு அந்த பாவத்தை அறிக்கை செஞ்சு எடுக்கணும். இப்போ மோசே கூட எல்லாரும் ஜலப்பிரளயத்தை அந்த செங்கடலுக்குள்ள வந்தாங்கல்ல, ஆமா, அத ஞானஸ்நானம் 1 கொரிந்தியர் 10 பவுல் எழுதுறாருல்ல, ஆமா, அப்போ குழந்தைங்களும் தானே கூட வந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஞானஸ்நானம் தேவையில்லையா? நான் கேட்டேன், நீங்க சொல்ற வாதம் கரெக்ட்னு வச்சுப்போம், கூட ஆடு மாடும் வந்துச்சுன்னு இருக்கு, அதுவும் தான் ஜலத்தை கிராஸ் பண்ணி வந்துச்சு, அப்ப ஆடு மாடுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கலாமான்னு கேட்டேன். யோசிக்கிறாங்களாமா உட்கார்ந்து. நான் என்ன சொல்றேன், நான் யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணணும்ல, ஜனங்களை வழிவிலக பண்ணுகிற காரியம் இதெல்லாம். ஒரு ஒரு குழந்தைக்கு கொடுக்க கூடாதுன்னா அவ்வளவுதான், வசனத்துல இருக்கு, பைபிள்ல யாருக்கும் கொடுக்கல, சரித்திரத்துல இருக்கு. 4ஆம் நூற்றாண்டு தான் முறைமைக்கு வந்துச்சு, முதல் 4 நூற்றாண்டுக்கு இல்ல. தெளிவா இருக்கு. ஒரு அரகன்சி, அது ஏன் விடாம அதை புடிச்சுக்கிறது? அதான் பைபிள் சொல்லும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டாங்களா, ஆனா மேடைகளை மட்டும் அகற்றவில்லை அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி சில பாரம்பரியத்தை புடிச்சு வச்சுக்கிறாங்க. தயவு செய்து தண்ணியில மூழ்கி ஞானஸ்நானம் எடுங்க, வேற ஞானஸ்நானம் இல்ல. அடுத்து 3வது மிக முக்கியமானது, எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். கண்டிப்பாக பரிசுத்த அபிஷேகத்தை என்ன செய்யணும்? பெறணும். ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம் இருக்கணும். கொஞ்சம் பேர் கேட்பாங்க, பரிசுத்த ஆவிலாம் ஆண்டவர் கிடையாது, ஆள் தத்துவம் கிடையாது, அது ஒரு பவர். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார்ல ஆரம்பிச்சு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் அங்க ஆரம்பிச்சு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆவியானவர் இருக்கிறது. ஆவியானவரால் தான் சபை நடத்தப்படுகிறது. ஆவியானவர் தான் சபையின் மூத்த போதகராக இருக்கிறார். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. அவர் தான் சபையை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்கிறவர். பரிசுத்த அபிஷேகத்தை பெற்ற நாங்கள் சொல்லுகிறோம், ஆவியானவர் உண்டு, அவர் இல்லாமல் இல்லை. அல்லேலூயா. 4வது அப்போஸ்தலர் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். உலகத்துக்கும் சபைக்கு என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கணும். 2 நாளும் காலையில அதான் செய்தி கொடுத்திருக்கிறோம். இன்னைக்கு காலையிலயும் நேத்து காலையிலயும் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது என்று ரோமர் 12 சொல்லுது. இன்னைக்கு கடைசி காலத்துல சபை உலகத்துக்கு ஒத்த வேஷம். நான் ட்ரெஸ்ஸிங்ல சொல்லல, இதுல சொல்லல. ஒரு சில எல்லாம் கேக்குறாங்க, அப்படின்னா அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ணக்கூடாதா? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாமும் எனக்கு தகுதியாகிறாரு. இப்ப ராணுவ வீரர் இருக்கிறாரு, அவர் போய் நிக்கிறாரு அந்த வார் ஃப்ரண்ட்ல, அவருக்கு எந்த ட்ரெஸ்ஸ போடுறதுக்கும் ஆசை இருக்கு, தகுதி இருக்கு. ஆனா எதை போடணும்னு அங்க ஒரு சட்டம் இருக்கு, அதை தான் போட முடியும். நாம கிறிஸ்துவுக்கு என்று நல்ல போர் சேவகன்னு பைபிள் சொல்லுது. நமக்குன்னு கர்த்தர் சில காரியங்களை வச்சிருக்கிறாரு. நம்மளை கர்த்தர் ஒன்றும் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. அருவருப்பா ரொம்ப விகாரமா
அசுத்தமானதை போடாதீங்கன்னு தான் சொல்றேன். ஒரு டீசென்ட், ஒரு சட்டசபைக்கு போனா ஒரு நீட்டா இப்படி இருக்கணும்னு ஒண்ணு இருக்கு, ஒரு பாராளுமன்றத்துக்கு போனா இப்படி இருக்கு, ஒரு ராணியை பார்க்க போனா இப்படி போகணும்னு இருக்கு, ஒரு ராணுவத்துக்கு இப்படி இருக்கணும்னு இருக்கு. பரலோகத்தில் உள்ள தேவனை பார்க்க வரோம், அதை உணர வரோம். அப்ப நமக்கு இருக்க வேண்டாமா ஒரு உணர்வு வேண்டாமா? சில நேரத்துல உங்க பசங்க உங்க கூட வருவாங்க கல்யாணத்துக்கு, ஒரு டிஷர்ட்டை போட்டு வருவான். நீங்க சொல்லுவீங்க, டே போய் ஒழுங்கா ஒரு சட்டையை போட்டு வர, என்னடா அப்படி டிஷர்ட் போட்டு வர? அவன் சொல்லுவான், விடுங்க சும்மா, யார் பார்க்க போறான். ஆனா உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துக்கு அந்த சட்டை என்ன கிடையாது, தகுதி கிடையாது. ஆனா அவனுக்கு எப்ப தெரியும் தெரியுமா? அவன் திருமணமாகி அவன் போவான்ல, அவனுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும்ல, அப்ப அவன் பையன் இதை விட மோசமா ஒரு பனியன் போடுவான்ல, அப்ப இவன் சொல்லுவான்ல, டேய் ஒழுங்கா ஒரு சட்டையை போட்டு வாடா, சும்மா நீங்க வாயை மூடுங்க அப்படின்பா. அப்பதான் ஆண்டவர் சொல்லுவாரு, நீ இதைத்தானே பண்ண. இந்த உணர்வு எனக்கு எப்போ வரும் தெரியுமா? நான் அந்த இடத்துக்கு வரும்போது தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இப்பவே அந்த உணர்வு வரணும். அந்த தகப்பன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்றாரு, நீ நல்லா ட்ரெஸ் பண்ண, உன்னை வேணான்னு சொல்லல, தகுதியா பண்ணு. ஒரு தகுதின்னு ஒண்ணு இருக்கு, அந்த மாதிரி பண்ணுங்கிறாரு. அந்த மாதிரி எல்லாத்துலயும் இருக்கு, ஆராதனையில இருக்கு, செய்தியில இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதிருங்கள்னு இருக்கு. 5வது, சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது உங்க கூட எதுவும் வராது என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீங்க நிறைய பேருடைய மரணத்தை பார்த்திருப்பீங்க. நீங்களும் யாருக்கும் எதையும் கொடுத்து அனுப்பல, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்க. சோ உங்களுக்கும் எவனும் எதையும் கொடுக்க போகிறதும் இல்ல, அவன் எடுத்துப்பான். நம்ம எவனுக்காவது எதையா கொடுத்து அனுப்பினாதான் நமக்கு அனுப்புவான். நம்ம தான் மாமியார் போடுறத மொத்த நகையை கழட்டிட்டோமே, அப்ப நம்ம மருமக நம்ம கண்டிப்பா கழட்டோம்ல, கன்ஃபார்மா கழட்டோம்ல. எதை விதைத்தோமோ அதை தான் என்ன செய்யும், அறுக்கும். சோ உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக எதுவும் பரலோகத்துக்கு என்ன செய்யாது, வராது. ஆனா ஒண்ணு வரும், நீங்கள் சம்பாதித்த ஆத்மா உங்கள் கணக்கிலே பரலோகத்தில் இருக்கும். அவன் கிரியைக்கு தக்கதான பலன் அவனோடு கூட வருகிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு ஆத்மாதாயம் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஆத்மாதாயம் பண்ணுங்க. காலம் கடைசி காலம், எவ்வளவுக்கு எவ்வளவு சுவிசேஷம் சொல்ல முடியுமோ சொல்லுங்க. எவ்வளவு பேருக்கு போய் இது ரீச் பண்ண முடியுமோ பண்ணுங்க. அவன் திட்டுறான், அவன் கோவப்படுறான், சொல்ல வேணாம்னு சொல்றான். ஆண்டவர் கூட தான் நிறைய விஷயத்த செய்ய வேணாம்னு சொன்னாரு, நீங்க செய்யல. நீங்க 100% கீழ்வு படிச்சிட்டீங்களா என்ன? ஆண்டவருக்கே கீழ்படியாதவங்க நீங்க, அப்புறம் ஏன் உலகத்தை மனுஷனுக்கு சொல்றீங்க? இல்லைங்க, அவங்க இங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஆண்டவர் தான் சபைக்கு ஒழுக்கமா வாழ்ந்தாரு, வந்தீங்களா நீங்க? அதான் இது மட்டும் கீழ்படிய மாட்டீங்க. ஆனா அவன் சொல்றதுக்கு உடனே கீழ்படுவீங்க. அங்கெல்லாம் டாக்ஸ் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, கொடுங்க. இல்ல அவங்க கொடுக்க கூடாது சொல்றாங்க, ஆண்டவர் சொல்றது கீழ்படிஞ்சிட்டு அப்புறமா செய்யுங்க. இன்னைக்கு சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. சோ இயேசு வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. ரட்சிப்பு